பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தை உத்தேசிச்சு பிரம்மோற்சவமானது ஆரம்பிக்கப்படுகிறது. தை மாச பிரம்மோற்சவத்துக்கு நம்ம பூபதி உடையார் உற்சவம்னு சொல்லுவோம். சித்திர மாசம் உற்சவத்துக்கு நம்ம விருப்பம் திருநாள்னு சொல்லுவோம். ஆனா இந்த ரெண்டுமே இல்லாம ஒரு சிக்னிபிகண்டான பேர் இந்த உற்சவத்துக்கு ஆதி பிரம்மோற்சவம் அப்படின்னு பேர். அதெல்லாம் ஆதி பிரம்மோற்சவம். ஆதினா என்ன? ஆதினா முதல்ல என்னென்ன முதல்ல என்னென்ன உற்சவம் அப்படின்னு பார்க்கணும். இந்த பெருமாள் சகல தேவர்களுக்கும் பிரார்த்தனை செய்ய பரம பாஷண்டிகளுக்கும் நீ அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பிரம்மா பிரார்த்தனை பண்ண முதல்ல அர்ச்சாமூர்த்தியா அதாவது விக்கிரக ஸ்வரூபத்தை தோன்றிய பெருமாள் யாரு அப்படின்னா அந்த பெரிய பெருமாள் ஆகிய ரங்கநாதர் தான். அன்னைக்கு அவருக்கு நாராயணன் ஜெகநாதன்ற பெயரோடு இந்த பெருமாள் எழுந்துள்ளார். ஷீராப்தியில பெருமாள் எழுந்துள்ளார். அங்கின் சத்தியலோகத்து பெருமாள் எழுந்துள்ளி வரார். பாஞ்சராத்திரஸ்ய சாஸ்திரஸ்ய வக்தா நாராயண ஸ்வயம். தானே பெருமாள் இந்த பாஞ்சராத்திர உற்சவ இந்த சம்ஹிதைகளை பிரம்மாவுக்கு உபதேசம் செய்கிறான். அப்போ பிரம்மா தன் சத்தியலோகத்துல நடத்திய முதல் உற்சவம் எது? இந்த பங்குனி உத்திர உற்சவம் தான் ஆதி பிரம்மோற்சவம். ஸோ இந்த சத்தியலோகத்தில் நடந்த முதல் உற்சவம் ஆதி முதல் உற்சவம். அடுத்தது இக்ஷ்வாகுடைய பிரயத்தனத்தினாலே ராமருடைய மூதாதையர் இக்ஷ்வாகு மனு மாந்தாத்தா இக்ஷ்வாகுன்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த இக்ஷ்வாகு ராஜாவுடைய பிரயத்தனையினால சத்தியலோகத்திலிருந்து எழுந்துள்ள பண்ணப்பட்டு சரையு நதிக்கையில இந்த ரங்கநாதராகிய ஸ்ரீரா நாராயண ஜெகநாதனாகவர் பிரதிஷ்டை செய்யப்படுறார். அப்பொழுது பூலோகத்திலே முதல்ல நடந்த உற்சவம் எது? இந்த பங்குனி மாச உத்த நட்சத்திரம் உற்சவம் தான். பிரம்மா சொல்லியே அனுப்புறார், இந்த உற்சவத்தை வருஷா வருஷம் நீ நடத்து அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இந்த பூலோகத்தில் நடந்த முதல்ல உற்சவம். அடுத்தது விபீஷணன் செய்த பெரிய ஒரு சரணாகதி ஆணுகூல்யச சங்கல்பம் பிரதிகூல்யச வர்ச்சனம் ரக்ஷசதீதி விஸ்வாசம் கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபம்னு அவன் செய்த பெரிய சரணாகதியினால இந்த ராமபிரான் தன்னுடைய குலதெய்வமான ரங்கநாதனை இந்த விபீஷன் எழுந்துள்ள பண்ணி கொடுக்கறதே சொல்றார். இந்த பங்குனி உற்சவமானது எங்கள் மூதாதையர்கள் அனைவரும் நடத்தின்னு வந்த உற்சவம். இதை விட்டுடாம இந்த உற்சவத்தை நடத்துன்னு சொல்ல இந்த ரங்கநாதராகிய பெரிய பெருமாளை அயோத்தியிலேருந்து எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து இன்றளவும் இங்கு எழுந்தளிருந்து புன்னமரத்துக்கு கீழே பெருமாள் எழுந்துள்ள பண்ணப்பட்டு சாட்சாத் பிரம்மாவே இந்த உற்சவத்தை நடத்தினார். இன்னைக்கு ஸ்ரீரங்கவாசிகள் அனுபவிக்கக்கூடிய இந்த உற்சவமானது முதல்ல ஸ்ரீரங்கம் அப்படின்னு பெருமாள் எழுந்துள்ள பண்ணப்பட்ட போது முதல்ல நடந்த உற்சவம் இந்த பங்குனி மாச பிரம்மோற்சவம் தான். அதனாலதான் இன்னும் பாருங்கோ இந்த உற்சவத்துல அங்குராப்பணத்தன்னைக்கு விபீஷணனோட பெருமாள் எழுந்துள்ளார். வேற எந்த உற்சவத்தும் விபீஷன் எழுந்துள்ள மாட்டார். அங்குராப்பணத்தன்னைக்கு ஹனுமார் விஸ்வக்ஷேன வச்சு விபீஷன் எழுந்துள்ளார். ஏன்னா விபீஷன் முன்னிலையில இந்த உற்சவமானது பிரம்மாவே நடத்தினார். ஆக ஆதி சிருஷ்டி பண்ணப்பட்ட போது இந்த உற்சவம் நடந்தது முதல் ஆதி. அடுத்தது இங்கே சரையு நதிக்கரையில எழுந்துள்ள பண்ணப்பட்ட போது பூலோகத்தில் நடந்த முதல் உற்சவமானது இன்றைக்கும் ஸ்ரீரங்கவாசி அனுபவிக்கும் ஸ்ரீரங்கத்துல நடந்த முதல் உற்சவமானது இந்த பிரம்மோற்சவம் ஆதி பிரம்மோற்சவம். ஆக இப்படி எல்லாவற்றிலும் முதல் நடந்த உற்சவம் இந்த உற்சவம். ஆகையினாலதான் இந்த உற்சவத்துக்கு ஆதி பிரம்மோற்சவம் என்ற பெயரோடு விளங்கப்படுகிறது.